ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் சீபர் சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் டைப்ரைட்டிங் இங்கிலீஷ் ஜூனியர் ஸ்டேட்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, இங்கே ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா என்வோ டாட்னு இருக்குது. அப்போது ஷார்ட் ஃபார்மில் இருக்குது. நம்பர் அப்படின்னு ஃபுல்லாக நம்ம அடிக்கணும். ஃபுல்லாக அடிக்கிறப்போ டாட் வைக்க தேவையில்லை. கிளியராக இருக்குங்களா? நம்பர் ஆஃப் லிவ்ஸ் இன்ஷூர்டு அண்டர் வேரியஸ் ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறது இங்கே வந்துடும். சரிங்களா? இந்த வேர்டு அப்படியே மேலே வந்துடும். எல்லாமே ஹெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நம்ம கேபிட்டல் லெட்டரில் தான் அடிப்போம். அதுதான் இங்கே ஆல் கேப்ஸ்ன்னு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஹெட்டிங்கான கால்குலேஷன் பார்த்துடலாமா? ஸோ லெஃப்ட் மார்ஜின் 10, ரைட் மார்ஜின் 75. ஃபார்மல் பிரகாரம் என்ன அடிப்போம்? 65 அப்படின்னு எடுப்போம். ஓகே, இப்போ அதோட ஹெட்டிங்கோட கவுண்டிங் வித் ஸ்பேஸோட 45. ஸோ மைனஸ் பண்ணால் 20 வரும். 2ஆல் டிவைட் பண்ணால் 10 வரும். அது கூட 10 ஆட் பண்ணால் 20 வரும். மைனஸ் பண்ணுறோம், 2ஆல் டிவைட் பண்ணுறோம், 10ஆல் ஆட் பண்ணுறோம். இதுதான் பேசிக் ஃபார்மேட். இப்போது 20வது டிகிரியில் இந்த ஹெட்டிங் வந்துட்டு அடிச்சிடுறீங்க. ஓகேங்களா? ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் காலமில் இருந்து தான் நம்ம வந்துட்டு கால்குலேஷன் பண்ணணும். இப்போ இந்த லாஸ்ட் காலமில் ஹெட்டிங் பெருசா இல்லை உள்ளே இருக்க நம்பர் வேல்யூஸ் பெருசான்னு பாருங்கள். ஹெட்டிங் 7 டிஜிட்டில் இருக்குது. உள்ளே இருக்க நம்பர் வேல்யூ 6 டிஜிட் தான் பெருசு. சரிங்களா? ஓகே, அப்போ இதில் எது பெருசு? ஹெட்டிங் தான் பெருசு. அந்த 7ங்கிற வேல்யூவை நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். இதுக்கான கால்குலேஷன் ரைட் சைட் மார்ஜின் என்ன? 75. அதை எடுத்துக்கலாம். மைனஸ் 7 தானே பெருசுன்னு பார்த்தோம். அது கூட +2 ஆட் பண்ணுங்கள். அப்போ இங்கே வர எல்லா வேல்யூஸ்லேயுமே +2 ஆட் பண்ணணும். ஸோ 7 + 2 9. மைனஸ் பண்ணால் 66. அடுத்த லைனுக்கு கொண்டு வந்துக்கலாம் இந்த வேல்யூவை. மைனஸ் அடுத்த வேல்யூ பாருங்கள், அதாவது அடுத்த காலம். இல்லை ஹெட்டிங் பெருசு நம்பர் வேல்யூஸ் பெருசான்னு பார்க்கணும். ஹெட்டிங் 7 டிஜிட், உள்ளே இருக்க நம்பர் வேல்யூ 6 டிஜிட் தான் பெருசு. ஓகேங்களா? அப்போது இந்த காலம்லேயே 7 தான் நம்மளுக்கு பெருசு. அதுதான் நம்ம எடுக்க போகிறோம் ஹெட்டிங்கோட வேல்யூ. ஸோ அந்த 7 கூட 2 ஆட் பண்ணால் 9. மைனஸ் பண்ணால் 57. கிளியராக இருக்குங்களா? 57 அடுத்த லைன் கொண்டு வந்துக்கோங்க. மைனஸ் அடுத்த காலம் பாருங்கள். அதில் எது பெருசு? ஹெட்டிங்கா நம்பர் வேல்யூவா? ஹெட்டிங் 7 டிஜிட், உள்ளே இருக்க நம்பர் வேல்யூஸில் 6 டிஜிட் தான் பெருசு. இப்போ இந்த காலம்லேயே எது பெருசு? ஹெட்டிங் தான் நம்மளுக்கு வந்துட்டு பெருசு. ஸோ 7 + 2 9. மைனஸ் பண்ணால் 48. இதை அப்படியே அடுத்த லைன் கொண்டு வந்துக்கோங்க. இப்போ அடுத்த காலம் பாருங்கள். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் தான் நம்மளுக்கு பெருசாக இருக்குது. 7 டிஜிட், உள்ளே இருக்க நம்பர்ஸில் 6 தான் பெருசு. ஸோ 7 தான் நம்மளுக்கு பெருசு. அந்த காலம்லேயே ஹெட்டிங் தான் பெருசு. ஓகேங்களா? 7 + 2 9. மைனஸ் பண்ணால் 39. ஓகேங்களா? இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது லைனோட வேல்யூ. அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட்டை அடித்து முடிச்சதுக்கப்புறம் ஸ்கேல் பென்சிலை வச்சு கோடு போடுவோம் இல்லையா? இந்த காலம்க்கான கோடு, அதோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இதெல்லாம் எங்கே அடிக்க ஸ்டார்ட் பண்ணணும்? கிடைச்ச வேல்யூ கூட +2 ஆட் பண்ணுங்கள். அப்போது 2 இடத்துல +2 ஆட் பண்ணுறோம். கன்ஃபியூஸ் ஆகவே தேவையில்லை. 2 இடத்துல +2 ஆட் பண்ணுறோம். இது மறந்துடவே கூடாது. சரிங்களா? நீங்கள் வந்துட்டு ஒன்ஸ் கால்குலேஷன் போடுறப்பயே செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 66 கூட 2 ஆட் பண்ணால் 68. 57 கூட 2 ஆட் பண்ணால் 59. 48 கூட 2 ஆட் பண்ணால் 50. 39 கூட 2 ஆட் பண்ணால் 41. அப்போ இதுதான் நம்ம வந்து டிகிரியாக ஃபைண்ட் பண்ணியிருக்கிற வேல்யூ. இங்கே தான் இதை தான் நம்ம எடுத்து அடிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது லைனோட வேல்யூ. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, கிளியராக இருந்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்கீம் 6 டிஜிட்டில் இருக்குது. இதுக்கான கால்குலேஷன் எப்படி போடுவோம்? ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூவை எடுப்போம். ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூ 39. அதை எடுத்துக்கலாம். மைனஸ் லெஃப்ட் மார்ஜின் 10. அதை எடுத்துக்கோங்க. மைனஸ் பண்ணிங்கன்னா 29. ஏன் நம்ம 10 எடுக்கிறோங்கிறத நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? ஓகே, ஸோ 29 மைனஸ் இதோட கவுண்டிங் எவ்வளோன்னு பார்த்தோம்? 6 டிஜிட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் அதை மைனஸ் பண்ணிங்கன்னா 23 வரும். இப்போ இந்த 23 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்? ஆன்சர் பாயிண்டிங்கில் வரும் இல்லையா? நம்ம இப்போவே டேரெக்டாகவே 24 மாற்றிட்டு 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். 12. அது கூட ஃபஸ்ட்டு லெஃப்ட் மார்ஜினை மைனஸ் பண்ணோம் இல்லையா? அது கடைசியாக ஆட் பண்ணிடுங்க. சிம்பிள். 22. இப்போ 22வது டிகிரியில் ஸ்கீம் அப்படிங்கிறத அடிப்போம். இப்போ எதெல்லாம் எங்கெங்கே அடிக்கணும் அப்படிங்கிற அந்த டிகிரியை வந்து ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்போ உள்ள மற்றதெல்லாம் எப்படி அடிக்கணுங்கிறத ஒன்ஸ் நம்ம பார்க்கணும். சரிங்களா? இது எல்லாமே 10வது டிகிரி. இது நார்மலாக நம்மளுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் டிகிரி ஃபைண்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த காலம் வைஸ் வந்துடலாம். இந்த காலமில் எது பெருசுன்னு பார்த்தோம்? ஹெட்டிங் தான் பெருசுன்னு பார்த்தோம். கரெக்டுங்களா? ஓகே, இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ண டிகிரி என்ன? 41. 41வது டிகிரியில் இந்த ஹெட்டிங் அடிப்பீங்க. கிளியராக இருக்குங்களா? காலம்லேயே அதுதான் பெருசு. ஸோ அதை அடிப்போம். உள்ளே இருக்க நம்பர்ஸில் எது பெருசு? 6 டிஜிட்டில் இருக்க இந்த நம்பர்ஸ் தான் நம்மளுக்கு பெருசு. அப்போ என்ன பண்ணணும்? சென்டர் பண்ணணும். பெரிய நம்பருக்கு சின்ன நம்பரை சென்டர் பண்ணணும் அப்படின்னாலே டிஃப்ரென்ஸ் தான் செக் பண்ணணும். ஒன்றுமே இல்லை, சிம்பிள்.
7 மைனஸ் 6 இதோட கவுண்டிங் இது எத்தனை டிஜிட்டில் இருக்குது 7 டிஜிட்டில் இருக்குது இது 6 டிஜிட்டில் இருக்குது 7 மைனஸ் 6 மைனஸ் பண்ணால் ஒரே ஒரு வேல்யூ தானே வரும் 7 மைனஸ் 6 டிஃப்ரென்ஸ் 1 தானே இப்போ முன்னாடி ஒரே ஒரு வேல்யூ விட்டுறலாம் இது 41 ஸ்டார்ட் ஆகுது ஒரு வேல்யூ விட்டால் 42வது டிகிரியில் 6 டிஜிட்டில் இருக்க எல்லா நம்பருமே சரிங்களா 42வது டிகிரியில் நம்ம அடிப்போம் கிளியராக இருக்குங்களா ஓகே இப்போ இதை பாருங்கள் 5 டிஜிட்டில் இருக்குது உடனே என்ன பண்ணக்கூடாது இங்கே இருக்க இந்த ஹெட்டிங்க்கு இதை சென்டர் பண்ணக்கூடாது கிளியராக தெரிஞ்சுக்கோங்க உள்ளே இருக்க நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய நம்பருக்கு சின்ன நம்பரை நம்ம சென்டர் பண்ணணும் சரிங்களா ஹெட்டிங்க்கு இப்போ இதை சென்டர் பண்ணிட்டோம் இப்போது இது வந்துட்டு 6 டிஜிட்டில் இருக்குது ஓகே இது 5 டிஜிட் இது 3 டிஜிட் அப்படின்னா என்ன பண்ணணும்னா சென்டர் பண்ணாமல் டிஜிட் வைஸ் அடிக்கணும் கிளியராக இருந்துக்கோங்க சென்டர் பண்ணாமல் டிஜிட் வைஸ் அடிப்போம் 6 டிஜிட் இது 5 டிஜிட் அப்படின்னா நம்ம முன்னாடி ஒரே ஒரு வேல்யூ தான் விடுவோம் அப்போ 42 விட்டால் 43வது டிகிரியில் 5 டிஜிட்டில் இருக்கிறது எல்லாம் 43வது டிகிரி ஓகேங்களா இப்போ இது 5 டிஜிட் அதை விட அவ்வளோதான் ஓகே இப்போ இது 3 டிஜிட் இதை என்ன பண்ணணும் இதையும் டிஜிட் வைஸ் தான் அடிக்கணும் சென்டர் பண்ண மாட்டோம் டிஜிட் வைஸ் தான் அடிப்போம் இப்போ லாஸ்ட் 3 டிஜிட்டுக்கு பக்கத்தில் தானே வரும் இப்போ 6க்கு நேராக தான் அந்த 6 வரும் அப்போது நம்ம இது 43வது டிகிரியில் இதை அடிக்கிறோம் 43 44 45வது டிகிரியில் 3 டிஜிட்டில் இருக்கிறத அடிப்போம் டிஜிட் வைஸ் அடிக்கிறோம் அவ்வளோதான் சிம்பிள் 10,000 ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 5,000னா எப்படி வரும் அப்போ டிஜிட்டுக்கு நேராக தானே வரும் அவ்வளோதான் அந்த மாதிரி தான் அடிக்கிறோம் கிளியராக இருக்குங்களா ஓகே ரைட் அடுத்து இந்த காலம் நம்ம ஃபைன் பண்ண டிகிரி என்ன 50 இந்த காலமே எது பெருசு ஹெட்டிங் தான் பெருசு 50வது டிகிரியில் ஹெட்டிங் அடிப்பீங்க இப்போ உள்ளே இருக்க நம்பர்ஸில் எது பெருசு 6 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசு இப்போ என்ன பண்ணணும் பெருசுக்கு பெரிய வேல்யூக்கு சின்ன வேல்யூவை சென்டர் பண்ணணும் 7 மைனஸ் 6 டிஃப்ரென்ஸ் 1 முன்னாடி ஒரே ஒரு வேல்யூ விட்டுடலாம் இப்போ 51வது டிகிரியில் 6 டிஜிட்டில் இருக்க எல்லா நம்பருமே நம்ம 51வது டிகிரியில் அடிப்போம் அப்போ 5 டிஜிட்னா என்ன பண்ணணும் டிஜிட் வைஸ் அடிக்கணும் இப்போ முன்னாடி இங்கே இதை எடுத்துக்கோங்க 6 டிஜிட் இது 5 டிஜிட் அப்போது ஒரே ஒரு வேல்யூ விட்டால் நம்ம 4க்கு நேராக தான் அடிப்போம் 52வது டிகிரி 5 டிஜிட்டில் இருக்கிறது 3 டிஜிட்டுங்கிறப்போ லாஸ்ட் 3 டிஜிட் தானே அப்போது இது வந்துட்டு 51 52 53 54 54வது டிகிரியில் இந்த 3 டிஜிட்டில் இருக்கிறத அடிப்பீங்க கிளியராக இருக்குங்களா ஸோ அடுத்த காலம் வந்தெல்லாம் நம்ம ஃபைன் பண்ண டிகிரி 59 காலமில் எது பெருசு ஹெட்டிங் தான் பெருசு அப்போ 59வது டிகிரியில் ஹெட்டிங் அடிக்கிறீங்க ஓகே உள்ளே இருக்க நம்பர்ஸில் எது பெருசு 6 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசு டிஆர்எஸ்னால் என்ன டிரான்ஸ்லேட் இது அப்படியே இங்கே வரும் இது அப்படியே இங்கே வரும் அப்படியே வந்தாலுமே 6 டிஜிட் தான் ஓகே பெருசுக்கு சின்னதாக சென்டர் பண்ணணும் 7 மைனஸ் 6 டிஃப்ரென்ஸ் பண்ணும் முன்னாடி ஒரே ஒரு வேலையை விட்டலாம் 60வது டிகிரியில் 6 டிஜிட்டில் இருக்கிறது எல்லாம் 60வது டிகிரி அப்போது 5 டிஜிட்டில் இருக்கிறது ஒரே ஒரு டிஜிட் மட்டும்தான் மாறுது 61 அப்போ 3 டிஜிட் 61 62 63வது டிகிரி 3 டிஜிட் கிளியராக இருக்குங்களா ஓகே ஏதாவது டவுட்ஸ்னால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் ஓகே லாஸ்ட் காலம் நம்ம ஃபைன் பண்ண டிகிரி என்ன 68 காலம்லேயே எது பெருசு ஹெட்டிங் தான் பெருசு 68வது டிகிரியில் இதை அடிச்சிடுறோம் ஹெட்டிங்கை சரிங்களா காலம்லேயே எது பெருசோ அதுதான் நம்ம ஃபைன் பண்ண டிகிரி வச்சு அடிப்போம் ஓகே அடுத்து உள்ள நம்பர்ஸில் எது பெருசு 6 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசு அப்போ பெருசுக்கு சின்னதாக சென்டர் பண்ணணும் 7 மைனஸ் 6 டிஃப்ரென்ஸ் 1 முன்னாடி ஒரே ஒரு வேலையை விட்டால் 69வது டிகிரியில் 6 டிஜிட்டில் இருக்க எல்லாமே அடிப்பீங்க கிளியராக இருக்குங்களா இப்போ 5 டிஜிட் ஒரே ஒரு டிஜிட் தான் தள்ளி போகுது அப்போ 69னா 70வது டிகிரியில் 5 டிஜிட்டில் இருக்கிறது அப்போ இது 70 71 72வது டிகிரியில் 72வது டிகிரியில் 73 74 இங்கே வரும் சரிங்களா 75 ஸ்பேஸ் ஆயிரும் ஓகே இது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா இப்போ இந்த சின்ன சின்ன விஷயம் டீனா டெலீட் பண்ணுறது யூஸினா அப்பர் கேஸ் கேபிட்டல் லெட்டரில் அடிக்கிறது டிரான்ஸ்லேட் பண்ணுறது இது எல்லாமே நீங்கள் ஆல்ரெடி ரிப்பீட்டடாக அடித்து பார்த்துருப்பீங்க ஸோ அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாதுன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா ஏதாவது டவுட்ஸ்னால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா டைப் ரைட்டிங் இங்கிலீஷ் ஜூனியர் ஸ்டேட்மெண்ட் பார்த்துருக்கோம் இதே மாதிரி இன்னொரு அடுத்த பதிவுகளை நம்ம சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ